ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை என்பதும் வாங்கி கொடுத்தாங்க, வேற கஷ்டப்பட்டு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணி. அதை விட்டு நான் வெளியில வந்தப்ப எல்லாரும் திட்டினாங்க. எங்க அப்பா மட்டும் தான் சொன்னார், இது கனவுகளை துரத்த வேண்டிய நேரம் என்று நீ முடிவெடுத்து விட்ட பிறகு ஓடு அப்படின்னாரு. பயப்படாம சொன்னார். வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா தேவையில்லைங்கிற அளவுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்த போது கூட என்னை தந்தை உந்தி தள்ளினார். அவ்வளவு பேர் சொன்னாங்க, நீ மளிகை கடைக்கு தான் போவ, ரோட்ல தான் நிப்ப, மாடு தான் மேப்பேன்னு சொன்னவங்களாம் உண்டு. அவங்களாம் இப்ப கல்யாண வீட்டில் பாக்குறப்ப போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதனால நாம பத்தி நாம என்ன மதிப்பு வச்சிருக்கோமோ அந்த மதிப்பை தான் இந்த உலகம் பார்க்குமே ஒழிய அடுத்தவன் யாரும் நம்ம மேல மதிப்பு வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை என்பதும் வாங்கி கொடுத்தாங்க, வேற கஷ்டப்பட்டு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணி. அதை விட்டு நான் வெளியில வந்தப்ப எல்லாரும் திட்டினாங்க. எங்க அப்பா மட்டும் தான் சொன்னார், இது கனவுகளை துரத்த வேண்டிய நேரம் என்று நீ முடிவெடுத்து விட்ட பிறகு ஓடு அப்படின்னாரு. பயப்படாம சொன்னார். வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா தேவையில்லைங்கிற அளவுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்த போது கூட என்னை தந்தை உந்தி தள்ளினார். அவ்வளவு பேர் சொன்னாங்க, நீ மளிகை கடைக்கு தான் போவ, ரோட்ல தான் நிப்ப, மாடு தான் மேப்பேன்னு சொன்னவங்களாம் உண்டு. அவங்களாம் இப்ப கல்யாண வீட்டில் பாக்குறப்ப போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதனால நாம பத்தி நாம என்ன மதிப்பு வச்சிருக்கோமோ அந்த மதிப்பை தான் இந்த உலகம்